வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் குருமா வந்து செய்யலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நான் இன்றைக்கி குக்கரில் செய்கிறேன். ஸோ அதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் குக்கரில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதோட சோம்பு, பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு எண்ணெயிலே லைட்டாக வறுத்து விட்டுக்குங்க. நல்ல வாசனையாக ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கருகாத லைட்டாக இதை எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்துடலாம். நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்குங்க. ஆனியன் லைட்டாக இது மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் இதோட இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் இது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு நல்லா வந்து அது பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இஞ்சி சேர்த்ததுன்னா அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் கைவிடாமல் வந்து வதக்கிக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினது இதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். 1 தக்காளி பழம் தான் நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேரட், 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, ஒரு 10 பீன்ஸ் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட நான் ஒரு 1/2 கப் அளவு சுண்டல் சேர்த்துக்கிறேன். நல்லா ஊற வச்சு சுண்டல் சேர்த்துருக்கேன். இதை நான் வேக வைக்கல, பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். குக்கரில் நான் வைக்கிறதுனால இதை மூடி போட்டு 3 விசில் வச்சோன்னா நல்லா எல்லா காய்கறி, சுண்டல் எல்லாமே வெந்துடும். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் செய்கிற மாதிரினா சுண்டலை வேக வச்சுட்டு சேர்த்துக்குங்க. சுண்டலுக்கு பதிலாக நீங்கள் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதில் மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்ட பிறகு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் எண்ணெயிலே லைட்டாக வதங்கட்டும். இது நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பால் ஒரு 3லேருந்து 3.5 கப் அளவு தண்ணி வச்சேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ, அந்த குருமா எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்து வச்சிடலாம். அதில் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்துடும். நீங்கள் 3லேருந்து ஒரு 4 விசில் வச்சிங்கன்னா சூப்பராக எல்லாமே வெந்து வந்துடும். இப்போ நான் 3 விசில் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம சேர்த்த சுண்டல் பாருங்கள் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. நீங்கள் சுண்டல் சேர்க்குறீங்கன்னா நைட்டு நீங்கள் இந்த குருமா வைக்க போகிறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் காலையில் குருமா வைக்கிறீங்கன்னா நைட்டே அந்த சுண்டல் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துடலாம். நான் வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இது 3த்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு பொட்டுக்கடலை சேர்க்க பிடிக்கலன்னா முந்திரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய், முந்திரி, கசகசா சேர்த்து அரைக்கலாம். கசகசா இல்லைன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வந்து இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக நல்ல வாசனையாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக நல்லா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி கலந்துடலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.